12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்திருக்குது. இந்த தேர்வு முடிவுகளுக்கு பிறகுதான் கல்லூரிகள்ல அட்மிஷன் சார்ந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது துவங்கக்கூடியதாக இருக்கும். அதனுடைய அடிப்படையில ப்ரொஃபஷனல் கோர்சஸுக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளுக்கும் அட்மிஷன் சார்ந்த நோட்டிபிகேஷன் ஒவ்வொன்றா வந்துட்டே இருக்கு. இப்ப இந்த புரிதல் இல்லாம நிறைய மாணவர்கள் கல்லூரிகள்ல போய் மேனேஜ்மெண்ட் கோட்டால அதிகப்படியான கட்டணத்தை செலுத்தி அட்மிஷன் போட்டிருக்கு. இந்த மாதிரி நீங்க அட்மிஷன் போடுகின்ற பொழுது உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்கக்கூடிய பொன்னான வாய்ப்புகள் அப்படிங்கிறத நீங்க தவற விடுகின்றீர்கள். கவுன்சிலிங் முறையில நீங்க கல்லூரிகள்ல போய் நீங்க சேர்கின்ற பொழுது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனா மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க போய் சேர்கின்ற பொழுது இந்த எந்த பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடும். மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உயர்கல்வி அப்படிங்கிறது தான் எதிர்காலத்துல அவர்களை உயர்ந்த நிலையில் உயர்த்துவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அப்ப இந்த உயர்கல்வியை மாணவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது கவனத்துடன் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏதாவது ஒரு கல்லூரியில இடம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற அவசர கதியில போய் நீங்க கடனை உடனே எல்லாம் வாங்கி நீங்க கல்லூரி கட்டணத்தை போய் நீங்க செலுத்துனீங்க அப்படின்னா இந்த கல்லூரி படிப்பு அப்படிங்கிறது ஒரு வருடத்தில் முடியக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. குறைந்தபட்சம் 3 அல்லது 4 வருடங்கள் நீங்கள் கல்லூரியில் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர்லயே நீங்க கல்லூரி கட்டணத்தை செலுத்துவதற்காக சிரமப்பட்டீர்கள் என்றால் அடுத்தடுத்த வருடங்கள்ல உங்களால கல்லூரி கட்டணங்களை செலுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படும். உங்களுடைய உயர்கல்வியை தொடர முடியாத ஒரு சூழலும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. உங்களுடைய பொருளாதார சூழலை கணக்கில் எடுத்துக்கொண்டு நீங்கள் கல்லூரியை தேர்ந்தெடுங்கள். அது கூட ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தரமான கல்வி நிறுவனங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். அப்ப குறைவான கட்டணத்துல தரமான கல்வி நிறுவனத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்ணற்ற கல்வி நிறுவனங்கள்ல மிக குறைவான கட்டணத்துல நிறைவான படிப்புகள் கிடைக்கின்றது. நமது சேனலினுடைய முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறது இந்த குறைவான கட்டணத்துல தரமான கல்வியை கொடுக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வை அனைத்து மாணவர்களிடமும் சென்று சேர்த்த வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அது சார்ந்த தகவல்களை நம்ம தொடர்ச்சியா மாணவர்களுக்காக வழங்கிட்டே இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு நம்ம இது மாதிரியான கல்வி நிறுவனங்களினுடைய சேர்க்கை குறித்த நோட்டிபிகேஷன் நிறைய வந்திருக்குது. இன்னும் சில கோர்சஸுக்கு நோட்டிபிகேஷன் வர வேண்டி இருக்கின்றது. அதை சார்ந்த முழு தகவல்களும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எனவே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் கட்டாயம் இதை ஷேர் பண்ணுங்க. இப்ப இதனுடைய தொடர்ச்சியை நம்ம இன்னைக்கு முதல்ல பார்க்க போற ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறது பொறியியல் சேர்க்கை சார்ந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது வந்திருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ள 494 பொறியியல் கல்லூரிகள் இருக்கு. இதுல அரசு கல்லூரிகளும் அரசு நிதி உதவி பெறும் கல்லூரிகளும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கல்லூரிகளும் அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய கல்லூரிகளும் சுயநிதி கல்லூரிகளும் இதுக்குள்ள இருக்குது. இந்த கல்லூரிகளில் இருந்து 1,50,000க்கு மேற்பட்ட அரசு ஒதுக்கீட்டுக்கான இடங்கள்ல சேர்க்கைக்கான நோட்டிபிகேஷன் அப்படிங்கறத வந்திருக்குது. இந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது 6/5/2024 அன்னைக்கே வந்துருச்சு. நீங்க விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்கு உண்டான இறுதி நாள் அப்படிங்கிறது 6/6/2024. இந்த வருஷம் நீங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் செய்வதற்கு உண்டான கட்டணம் அப்படிங்கிறது ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கேட்டகரி மாணவர்களுக்கு 500 ரூபாயும், எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரி மாணவர்களுக்கு 250 ரூபாயும் உங்களுக்கு கட்டணமாக நிர்ணயம் செய்திருக்கின்றார்கள். அப்ப இந்த பொறியியல் கலந்தாய்வு சார்ந்த கூடுதல் தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.tneaonline.org www.dte.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்லயும் மாணவர்கள் சென்று கூடுதல் தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உணவு சார்ந்த கோர்ஸ் படிக்கணும்னு ஆர்வமா இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியின் சார்பாக அட்மிஷன் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது வந்திருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ள 18 கன்ஸ்டியூவன்ட் அக்ரிகல்ச்சர் கல்லூரிகளும் 28 அஃபிலிவேட்டட் கல்லூரிகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரிகளிலிருந்து அரசு ஒதுக்கீட்டுக்காக இருக்கக்கூடிய இடங்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 5361. இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில போய் படிக்கணும், இது சார்ந்த கூடுதல் தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா tnagi.youcanapply.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போய் நீங்க கூடுதல் தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உணவு சார்ந்த மற்றும் ஒரு கோர்ஸுக்கு உண்டான நோட்டிபிகேஷனும் இப்போ ஓபன்ல இருக்குது. தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா பிஷரிஸ் யூனிவர்சிட்டியின் சார்பாக அட்மிஷன் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது வந்திருக்குது. இந்த கல்லூரியில நீங்க பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ், பிடெக் பயோடெக்னாலஜி, பிபிஏ ஃபிஷரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட், பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பி வொகேஷனல் கோர்சஸும் மாணவர்களுக்காக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரிகள்ல கிட்டத்தட்ட 402க்கும் மேற்பட்ட இடங்கள் அப்படிங்கிறது மாணவர்களுக்காக. இந்த ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி சார்ந்த கூடுதல் தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா tnagi.youcanapply.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போய் நீங்க தெரிஞ்சுக்கலாம். விண்ணப்பிப்பதற்கு 7/5/2024 6/6/2024 வரல உங்களுக்கு டேட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பள்ளி படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் மாணவர்களுடைய உயர்கல்வி கனவை நனவாக்குவதற்காக இருக்கக்கூடிய கல்லூரிகள் அப்படிங்கிறதா
அரசு கலை அறிவியல் கல்லூரிகள். அரசு கலை அறிவியல் கல்லூரிகள்ல அட்மிஷன் சார்ந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது இப்போ ஓபன் ஆயிருக்குது. இந்த TN GASA அப்படிங்கிற அந்த போர்ட்டல்ல போய் நீங்க வந்து விண்ணப்பித்துக் கொள்ளலாம். இந்த அரசு கலை அறிவியல் கல்லூரிகள்ல BA டிஃபென்ஸ், BA இங்கிலீஷ் லிட்டரேச்சர், BA ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ், BA ஹிஸ்டரி, BA இந்தியன் மியூசிக், எண்ணற்ற பிரிவுகள்ல மாணவர்கள் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. BBA, BCA, BComல பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ், BCom காமர்ஸ், BCom இ-காமர்ஸ், BScல BSc சைக்காலஜி, BSc கெமிஸ்ட்ரி, BSc பயாலஜி, BSc காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன், BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற எண்ணற்ற பாடப்பிரிவுகள்ல வந்து மாணவர்கள் படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள 164 அரசு கல்லூரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரே ஒரு விண்ணப்பத்துல 164 கல்லூரிகளுக்கும் உங்களால் விண்ணப்பிக்க ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இப்ப இந்த அரசு கலை அறிவியல் கல்லூரிகள்ல போய் நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா விண்ணப்பிக்க துவக்க நாள் அப்படிங்கிறது 6/5/2024. விண்ணப்பம் பதிவு செய்ய இறுதி நாள் அப்படிங்கிறது 20/5/2024 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப மாணவர்களினுடைய தரவரிசை பட்டியல் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த தரவரிசை பட்டியலை அந்தந்த கல்லூரிகளுக்கு அனுப்பக்கூடிய நாள் அப்படிங்கிறது 24/5/2024. அதன் பிறகு கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். முதல் பொது கலந்தாய்வு அப்படிங்கிறது 10/6/2024 முதல் 15/6/2024 வரை அப்படிங்கிறது நடைபெறும். இரண்டாம் கட்ட கலந்தாய்வுங்கிறது 24/6/2024 முதல் 29/6/2024 வரலும் இந்த கலந்தாய்வு எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு கல்லூரியினுடைய முதலாம் ஆண்டு வகுப்புகள் 3/7/2024 அன்று துவங்க இருக்கின்றது. அரசு கலை அறிவியல் கல்லூரிகள்ல அட்மிஷன் சார்ந்த தகவல்களை மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்காக இருக்கக்கூடிய ஒரே அபிஷியல் வெப்சைட் அப்படிங்கிறது www.tngasa.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ள போய் நீங்க வந்து இது சார்ந்த தகவல்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள சட்டம் படிக்கணும்னு விரும்பக்கூடிய மாணவர்களுக்காக தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியின் கீழ் செயல்படக்கூடிய அரசு சட்டக்கல்லூரிகள் மற்றும் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா இந்த கல்லூரியில போய் நீங்க LLB படிப்புகளையும் LLB ஹானர்ஸ் படிப்புகளையும் படிக்கணும் அப்படின்னா அதற்கான நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது 10/5/2024 அன்று வர இருக்கின்றது. நீங்க விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான இறுதி நாள் அப்படிங்கிறது 31/5/2024. இது சார்ந்த கூடுதல் தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா tndalu.ac.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ள போய் இது சார்ந்த தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கால்நடை மருத்துவம் படிக்கணும்னு இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக தேனவாசின் கீழ் இருக்கக்கூடிய கல்லூரிகள் இருந்து உங்களுக்கு 760 இடங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த வெட்டினரி கோர்சஸுக்கு உண்டான நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது மிக விரைவில் வர இருக்கின்றது. அது சார்ந்த தகவல்களை வந்து மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா adm.tanvas.ac.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போய் மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம். மருத்துவம் சார்ந்த படிப்பை படிக்கணும்னு ஆர்வமா இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக தமிழ்நாட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 19 வகையான பேராமெடிக்கல் கோர்சஸ் மாணவர்களுக்காக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியின் கீழ் இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிகள்ல தான் வந்து இந்த பாடப்பிரிவுகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த பாடப்பிரிவுகள்ல மாணவர்கள் சேர்க்கை குறித்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது மிக விரைவில் வர இருக்கின்றது. MBBS BDS படிக்கணும்னு ஆர்வமா இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது சார்ந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது நீட் ரிசல்ட் வெளிவந்ததுக்கு பிறகு அந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது வர இருக்கின்றது. லாஸ்ட் இயர் MBBS BDS உண்டான நோட்டிபிகேஷன் 26/6/2023 அன்னைக்கு வந்து அந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது வந்துச்சு. மாணவர்கள் இது சார்ந்த கூடுதல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா tnhealth.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்லையும் tnmedicalselection.org அப்படிங்கிற வெப்சைட்லையும் tnmgr.mu.ac.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல நீங்கள் தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த மருத்துவத்துறையில MBBS BDSக்கு அடுத்தபடியாக BAMS, BUMS, BHMS, BSMS இந்த படிப்புகளை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு மாணவர்களுக்காக இருக்கின்றது. அந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது மிக விரைவில் வர இருக்கின்றது. லாஸ்ட் இயர் இந்த கோர்ஸ்களுக்கான நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது 27/7/2023 அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனவே மாணவர்களே இவ்வளவு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. இந்த வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முக்கியமான டாபிக்கில் சந்திக்கலாம். நன்றி.